அனைவருக்கும் வணக்கம். விஜய் வெற்றியை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. இதுதான் இன்றைய தலைப்பு. இதோ அதற்கான காரணங்கள். விஜய் எம்ஜிஆர் ஆக முடியாது. திமுக அதிமுகவிற்கு 25% நிரந்தர வாக்கு வங்கி இருக்கிறது. ஓட்டுக்கு காசு கொடுக்கப்படுவதால் விஜயால் வெல்ல முடியாது. விஜய் ரசிகர்களின் எண்ணிக்கை 6% தான் இருக்கிறார்கள். தந்தை சொல்வதை தான் பிள்ளைகள் ஓட்டு போடுகிற விஷயத்தில் கேட்பார்கள். இப்படி பல விஷயங்களை பேசுகிறார்கள். ஆனால் உண்மை என்ன? விஜய் எம்ஜிஆர் ஆக முடியாது, ஆக வேண்டிய அவசியம் இல்லை. எம்ஜிஆருக்கு நாட்டில் 50% மேலான ஆதரவு இருந்தது. அதற்கு அடுத்தது உள்ளவர்கள் எதிர்ப்பாளர்கள், தமிழ் உணர்வாளர்கள். ஆனாலும் அவர் தொடர்ந்து வெற்றிகளை பெற்றார். சிறந்த வள்ளல், வாரி வழங்கக்கூடியவர், நல்ல பண்புகளை உடையவர், புரட்சி தலைவர் என்பதை விட உண்மையான புரட்சி தலைவர். ஒரு மிகப்பெரிய புரட்சி இயக்கம் இந்த உலகில் உயர்ந்ததற்கு முக்கிய காரணம் வகித்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அந்த வகையில் நாம் அவரை மதிக்கிறோம். ஆனால் இன்றைக்கு விஜய் 75%க்கும் கூடுதலான வீடுகளில் நிறைந்து வாழ்கிறார் என்றால் அது மிகையல்ல. திமுக அதிமுகவிற்கு 25% ஓட்டு வங்கி இருக்குது. இருந்தது உண்மைதான். அதெல்லாம் கலைஞர் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில். அதன் பிறகும் சரியான போட்டியாளர்கள் வராததால் அந்த ஓட்டு வங்கி தொடர்ந்தது. ஆனால் விஜய் அரசியலுக்குள் வந்துவிட்டால் திமுக அதிமுக எந்த அளவிற்கு உடையும் என்பதை நம்மால் கணிக்க முடியாது. ஏனென்றால் திமுக அதிமுக முக்கிய பிரமுகர்களின் பிள்ளைகளே விஜய் ரசிகர்கள். பிள்ளைகளை என்ன தந்தை கட்டுப்படுத்தி விடுவாரா? கட்டுப்படுத்தலாம். ஆனால் பிள்ளைகளை கட்டுப்படுத்துகிற காலம் பழைய காலம். பிள்ளைகள் சொல்வதை கேட்கிற காலம் இது. ஆகவே விஜய் ரசிகர்கள் அதிதீவிர பிரியர்களாக இன்றைக்கு இருப்பதை தமிழ்நாடு முழுவதும் நம்மால் பார்க்க முடிகிறது. வீட்டுக்கு வீடு ஆண் பிள்ளைகள் மட்டுமல்ல, பெண் பிள்ளைகளும் கூட விஜய் ரசிகர்களாக இருப்பதை நாம் முழுக்க முழுக்க உணர்கிறோம். ஆகவே திமுக 25%, திமுக அதிமுக 25% நிரந்தர வாக்கு வங்கி என்பது இனி உடையும் நொறுங்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. ஓட்டுக்கு காசு கொடுக்கப்படுவதால் விஜயால் வெல்ல முடியாது. உண்மைதான். 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்தால் ஓட்டு போட்டு விடுவார்கள் என்பது வழக்கமான நடப்பதுதான். பாதி பேருக்கு கொடுப்பார்கள், பாதி பேருக்கு கொடுக்க மாட்டார்கள், சத்தியம் வாங்கிக் கொள்வார்கள். ஆனால் சூழல் இப்போது மாறிக்கொண்டிருக்கிறது. 1000 ரூபாய் 2000 ரூபாயில் ஒரு நாள் அல்லது 2 நாள் செலவிற்கே ஆகாது இன்றைய காலகட்டத்தில். ஆனால் விஜய் மீது குழந்தைகள், பிள்ளைகள் அதிக பற்று கொண்டிருப்பதால் அவர்கள் விஜய் அல்லாமல் திமுக அதிமுகவிற்கு ஓட்டு போடுவதை அனுமதிக்க மாட்டார்கள் என்பதை என்னால் மிக உறுதியாக சொல்ல முடியும். வீட்டினுடைய தலைவன் திமுக அதிமுகவின் பொறுப்பாளராக இருந்தால் கூட வீட்டில் இருக்கிற தாய், மற்ற பிள்ளைகள் அந்த பிள்ளை சொல்வதையே கேட்பார்களே தவிர அந்த குடும்ப தலைவன் சொல்வதை கேட்க மாட்டார்கள். குடும்ப தலைவன் என்பவன் அந்த காலத்தில் அதிகாரம் மிக்கவன் போல இப்போது இல்லை. பிள்ளைகள் சொல்வதை தான் குடும்ப தலைவன் கேட்பான், தந்தை கேட்பார் என்பது யதார்த்தம். விஜய் ரசிகர்களின் எண்ணிக்கை 6% தான் இருக்கிறது. இது முழுக்க முழுக்க தவறான அயோக்கியத்தனமான ஒரு வாதம். பல பேர் இதே சொல்லிட்டு இருக்க. 6% தான் ரசிகர்கள் இருக்காங்க. சாலையில் இனிப்பு வழங்கியவன், விஜய் கூட்டுகிற கூட்டங்களில் கலந்து கொண்டவர்களை மட்டும் கணக்கிடுகிறார்கள். இல்லை, தமிழ்நாட்டில் பெரும்பாலான வீடுகளில் விஜய் ரசிகர்கள் இருக்கிறார்கள் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. விஜயகாந்த் வெற்றி பெறலை. விஜயகாந்த் வெற்றி பெறலைன்னா விஜயகாந்துக்கு 20% அளவிற்கு தான் ரசிகர்கள் இருந்தாங்க. அதை யாரும் மறுக்க முடியாது. அன்றைக்கு 20% தமிழ்நாட்டில் ஒரு 20% அளவுக்கு தான் விஜயகாந்துக்கு ரசிகர்கள் இருந்தாங்க. எம்ஜிஆர் மாதிரியோ அல்லது விஜய் மாதிரியோ தமிழ்நாடு முழுவதும்
பெருமளவிலான ரசிகர்கள் கிடையாது. ஆனால் விஜய்க்கு அப்படி இல்லை. வீட்டுக்கு வீடு அனைத்து தெருக்களிலும் இருக்கிறார்கள். இந்த மாநகராட்சி தொடங்கி மலைப்பகுதி வரை இருக்கிற எல்லா வீடுகளிலும் விஜய் ரசிகர்கள் இருக்கிறார்கள். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விஜயை விரும்புகிறார்கள். அது கூட பெரிய காரணம் அல்ல. விஜய் வெற்றிக்கு இன்னொரு முக்கிய காரணம் என்னவென்றால், இப்போது ஊழல் தலைவிரித்து ஆடுகிறது. கடந்த 50 ஆண்டு கால ஊழல். நாட்டில் யாராவது ஒரு தீர்வு சொல்ல மாட்டார்களா? இந்த நாட்டை காக்க யாராவது ஒருவர் வரமாட்டார்களா? இந்த கேடுகட்டவர்களின் கையில் ஆட்சி நிற்கிறது என்று மக்கள் வேதனைப்பட்டு விம்மிக் கொண்டிருக்கிற போது சரியான ஒரு போட்டியாளர் யாரும் கிடைக்கவில்லை. சீமான் இருக்கிறார். சீமான் நல்ல இளைஞர்களை கொண்டு பெரும் கூட்டத்தை திரட்டி வருகிறார். நல்ல தமிழர்கள் எல்லாம் அதில் இணைந்து வருகிறார்கள். ஆனாலும் கூட திமுக அதிமுகவை விரட்டி அடிக்கும் சக்தி அவருக்கு வருவதற்கு இன்னும் பல ஆண்டுகள் ஆகிவிடும் என்றுதான் தோன்றுகிறது. அப்படி இருக்கும்போது இந்த தமிழ்நாட்டில் உள்ள இந்த திமுக ஆட்சியின் கேடுகளை களைய உடனடி அறுவை சிகிச்சை போல விஜய் வந்திருக்கிறார். விஜய்க்கு வழிகாட்ட நேர்மையான IAS அதிகாரிகள் சிலர் உடந்தையாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது இன்னமும் நமக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அவர்கள் ஊழலுக்கு எதிரானவர்கள், மிக்க நேர்மையாளர்கள். அவர்கள் வழிகாட்டினால் அவர்களால் வெல்ல முடியாவிட்டாலும் விஜய் வென்றால் அவர்கள் வென்றதாக அர்த்தம். அவர்களின் வழிகாட்டுதலில் விஜய் செல்வதால் தமிழ்நாடு முழுமையாக பாதுகாக்கப்படும். அதுபோலவே நாட்டில் லஞ்சம் ஊழல் வரம்பு மீறி இருக்கிறது. கிட்டத்தட்ட இந்தியாவில் ஆண்டுக்கு 30 லட்சம் கோடி அளவிற்கு ஊழல் நடக்கிறது என்றால் அது மிகையல்ல. போடுகிற திட்டங்களில் 85% ஊழல். இது காங்கிரஸ் ஆட்சியில் நடந்தது என்று பிரதமர் பேசினார். அப்போது மட்டுமல்ல, இப்போதும் அதே ஊழல் தான் நடக்கிறது. சமீபத்தில் கூட உலக அரங்கில் ஒரு கருத்து கணிப்பு நடத்தினார்கள். ஊழல் மிகுந்த நாடுகளில் 93வது இடம் இந்தியா. முதலிடத்தில் ஒரு வறுமை நிறைந்த ஒரு நாட்டை சொன்னார்கள். ஆனால் அதையெல்லாம் விட மிக மோசமான அந்த நாட்டில் கூட ஒரு 10,000 கோடி தான் ஊழல் நடக்கும். ஆனால் இந்தியாவின் ஊழல் மதிப்பீடு 30 லட்சம் கோடி என்றால் அது மிகையல்ல லஞ்ச ஊழல். ஆகவே உலகிலேயே மிக மோசமான ஊழல் நாடு இந்தியா. இந்தியாவை நம்மால் திருத்த முடியாது. இந்தியாவை திருத்த பிரதமர் மோடி முயற்சி எடுக்க வேண்டும். அவர்கள் முயல்வதாக தெரியவில்லை. லஞ்ச ஊழலை பயன்படுத்தி எதிர்க்கட்சிகளை கட்டுப்படுத்தி தனது கட்சியை வளர்ப்பதற்கு பயன்படுத்துகிறார்களே தவிர லஞ்ச ஊழலை ஒழிக்க வேண்டும் என்கிற எண்ணம் துளி கூட இல்லை. அவர்கள் நினைத்தால் ஒரே நாளில் லஞ்ச ஊழல் ஒழியும். மிக கடுமையான சட்டத்தை இயற்றினால், அதை நடைமுறைப்படுத்த மிக வலிமையான அமைப்பை உருவாக்கினால் முடியும். ஆனால் அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்பதை நம்மால் உணர முடிகிறது. ஆனால் விஜய் நிச்சயமாக அதை செய்வார், செய்ய வேண்டும். ஊழலை ஒழிக்க மாநில அளவில் மிக கடுமையான சட்டத்தையும் அதை நடைமுறைப்படுத்த மிகப்பெரிய அமைப்பையும் உருவாக்குவார் என்று நாம் நம்புகிறோம். அதைவிட இன்னொன்று, தமிழ்நாட்டில் இன்றைக்கு திமுக என்கிற தீய சக்தி ஆட்சியில் இருக்கிறது. மொத்தமும் ஊழல். அரசியல்வாதிகளும் திருந்தினவன் இல்லை, அதிகாரிகளும் திருந்தினவன் இல்லை. அத்தனை பேரும் திருடனா இருந்தால் நாடு எப்படி விளங்கும்? ஒரு தலைமை, கட்சியினுடைய தலைமை, ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர் என்ன செய்யணும்? மந்திரிகளை கூப்பிட்டு, சரி உனக்கு குடும்ப சொத்துக்கு, உனக்கு குடும்பத்துக்கு சில பணம் தேவை இருக்குது, ஒரு 5,000 கோடி 10,000 கோடி சம்பாதிச்சிக்க, அதோட விட்டுரு, அதுக்கப்புறம் நாட்டுக்கு சேவை பண்ணுன்னு சொல்லணும். இல்லை, இவன் 4 முறை மந்திரியாக வந்தாலும் 4 தடவை நாட்டை வேட்டைக்காடாக்கிறான். கொஞ்சம் கூட சேவை மனப்பான்மை என்பது திமுகவில் ஒரு துளி கூட இல்லை. ஒரு முறை ஊழல் பண்ணோம், ஒரு 5,000 கோடி சேர்த்துக்கிட்டோம், சரி குடும்பத்துக்கு போதும், இதுக்கு மேலே மக்களுக்கு சேவை செய்வோம் என்கிற எண்ணம் இங்கே ஒருவனுக்கும் இல்லை. இருக்கிற வரை வேட்டை வேட்டை என்கிற வேட்டைக்காடாக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த திமுக என்னும் தீய சக்தியை அப்புறப்படுத்த விஜய் வருவது மகிழ்ச்சிக்குரியது. நான் எந்த நடிகனுக்கும் ரசிகன் அல்ல. அதனால் விஜயை நான் இப்போது எதிர்பார்ப்பதற்கு காரணம், திமுக எனும் தீய சக்தியை அப்புறப்படுத்துகிற திறன், வாய்ப்பு
எல்லாம் விஜய்க்கு இருக்கிறது. மற்ற நடிகர்களோடு விஜய் ஒப்பிட வேண்டியதில்லை. எம்ஜிஆர் ஆக முடியாது, விஜயகாந்த் ஆக முடியாது, இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று. விஜயகாந்த் எல்லாம் ஒரு பெரிய வள்ளல் தான். சுற்றி இருக்கிற 100 பேருக்கு எம்ஜிஆர் விஜயகாந்த் எல்லாம் தன்னை சுற்றி இருக்கிற நடிகர்களுக்கு, அங்கே வேலை பார்க்கிற டெக்னீசியன்களுக்கு, சினிமா துறை சார்ந்தவர்களுக்கு தான் பெரும்பகுதி உதவி இருக்கிறார்கள். பொதுமக்கள் யாருக்கும் உதவியதாக தெரியவில்லை. ஆனாலும் அந்த உதவி வள்ளல் தன்மை என்று பாராட்டப்படுகிறது. அதில் நாம் உடன்படுகிறோம். நாம் ஒன்றும் அதை எதிர்க்கவில்லை. ஆனால் விஜய் உதவுகிறாரா இல்லையா என்பதல்ல, சரியான பாதையை நோக்கி வருகிறார். அவருடைய பாதை வெற்றி பாதையாக அமையும். விஜயின் வெற்றியை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. அத்தனை தரப்பு வீடுகளிலும், தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு வீடுகளிலும் விஜய் ரசிகர்கள் இருக்கிறார்கள். பெண் பிள்ளைகளோ, வீட்டில் இருக்கிற ஒரு பிள்ளை இருந்துச்சுன்னா அது ஒரு பிள்ளை விஜய் ரசிகனாக இருப்பான். ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ எல்லாருமே விஜய் ரசிகர்களாக இருக்காங்க. மக்கள்லேயே கூட விஜய் படத்தை ரொம்ப விரும்பி பார்க்குறவங்க இருக்காங்க. படத்தை பார்க்கறதுக்காக அந்த விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மிக மோசமான சூழல், ஊழல் அத்தியாயம், தாங்க முடியாத ஊழல் அத்தியாயம். இதை கட்டுப்படுத்த முடியாமல் மக்கள் வேதனையை தவிக்கிறார்கள். மக்கள் உயிர் வாழ முடியாத அளவிற்கு விலைவாசி விண்ணை தொடுகிறது. ஊழல் தலைவிரித்து ஆடுகிறது. அத்தனை திட்டமும் ஊழல். ஆகவே விஜய் அவர்கள் வெற்றி பெறுவதை தடுக்க முடியாது. 2026 விஜய் முதலமைச்சராவதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. இந்த நாட்டிற்கு ஒரு விடிவு கிடைக்கும். நிச்சயம் விஜயின் லட்சியம் வெல்லும். நிச்சயம். நன்றி, வணக்கம்.